சூப்பராக ஏகன் செல்லக்குட்டினால வடிவாக தான் பாருங்க வர உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட ராசாத்திலாம் போய் இதான் எங்களுக்கு அந்த முதல் ஆம்பளை பிள்ளை மாதிரி அப்பாக்கள் 2 அப்பாக்கள் சொல்லிட்டு போவோம் சரி அப்போ சந்தோஷம் தானே நம்ம போயிட்டு வரோம் பாப்பா நாங்கள் பிறந்தநாடு நாங்கள் பிறந்தநாடு வரோம் சாரண பிறந்தநாடு வரோம் சாரண பிறந்தநாடு வரோம் ம் சரியா இதான் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு பிள்ளைகளுக்கு வந்தாங்க பிள்ளைகளை கொளுத்த போகிறீங்களா சரி சரியே அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். ஓகே, இன்றைய தினம் எங்கே நிற்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாடகை வீட்டில் நாங்கள் வந்து முன்னின்று எடுத்து நினைக்கிறேன். உண்மைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க. அந்த ஆதரவு வந்து எங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஆதரவு வந்து கண்டிப்பாக வந்து வேணும். இப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சொந்தமாக இருக்கிற வீட்டுக்கு தான் நான் வந்து போக போகிறேன். உண்மையில் வந்து ஒரு சில பேர் நினைக்கலாம், என்னடா அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் இந்த மாதிரிக்கு ஒரு சில வேணும் நினைக்கலாம். ஆனால் நான் வந்து அம்மா பிரிஞ்சு இருக்க மாட்டேன். அப்போ நான் முதல் சொன்ன விடையே தான் இப்போ மறுபடியும் சொல்கிறேன். மாதத்தில் 2 முறைன்னு சொன்னாலும் நான் வந்து தான் போகக்கூடிய இருக்கும். பார்த்தீங்கன்னா என்னத்துக்காண்டி நான் இப்போ அவசரமாக அங்கே போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இந்த வீட்டு வேலையை கொஞ்சம் நாங்கள் நார்மலானாலும் செஞ்சால் தான் நாங்கள் அங்கே வந்து இருக்கலாம். ஏன்னு சொன்னால் வீட்டு வேலை வந்து ஃபுல்லாக வந்து செய்ய வேண்டி இருக்குது. அப்போ அதனால வந்து சும்மா நார்மலானு சொன்னால் நாங்கள் அங்கே வீட்டு வேலையை வந்து நாங்கள் திருத்த போகிறோம். இதில் ஏன்னா இப்படியே நாங்கள் வாடகை வீட்டிலேருந்து வாடகை காசு அது இதுன்னு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கல தானே. ஆனால் உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாடகை வீட்டில் உண்மை இருந்தாலே எங்களுக்கு நிறைய ஒரு சந்தோஷங்களே உண்மையிலே ஏதாச்சும் ஒரு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு வீடு ஒன்று அமைஞ்சிருக்கும். மேலே இந்த வீட்டுக்கார அம்மாவுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு அம்மா. ஃபோன் பண்ணி கூட தம்பி வீட்டை வந்து அப்படி தம்பி நீட்டாக வச்சுக்கிங்களா, அப்படி வச்சுக்கிங்களா, அப்படி வச்சுக்கிங்களா ஒன்றுமே கேட்குறதே இல்லை. அந்த அம்மாவுக்கு மடிவாக தெரியும் நாங்கள் வந்து வாடகைக்கு வீடு கொடுத்தாலும் ப்ரூவன் வந்து நல்ல நீட்டாக தான் வீடை வந்து வச்சுருக்க மாட்டோம் மாதிரிக்கு. அப்போ பார்த்திங்கன்னா உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ அதனால் வந்து நாங்கள் இன்றைய தினம் பவுனியாக்கு தான் நாங்கள் போகிறோம். என்ன எப்படி ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறேன். நானும் இந்த வகையில் சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் விற்கல பார்த்தீங்கன்னா இப்போ கொலஸ்ட்ரால் குளுசை பாவிக்கிறபடியாக ஒரு 2 நாளைக்கு இப்போ தான் கொலஸ்ட்ரால் குளுசை பாவிக்கொடுக்கிட்டு ஒரு 3 நாள் வரும். 3 நாளைக்கு பிறகு வந்து இப்போ இந்த 2 மணித்தியாலத்துக்கு பிறகு விக்கல் வந்து கொண்டே இருக்குது. என்னமோ தெரியல, நாங்கள் கதைச்சி கொண்டு உங்களுக்கு விளங்கும் தானே. விக்கல் வந்து கொண்டு இருக்குது. அது பிறகு ஒரு 3-4 மணி தான் நின்று பிறகு 2 மணி தான் கழித்து திருப்பி வருது. அது என்னென்னு தெரியலை. அது பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் இப்போ அம்மா வந்துங்க விட்டு நிற்கிறாங்க. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வேறு நாங்கள் நின்று இடத்துக்கு போட்டு போய் நாங்கள் எங்களுக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கும் போய் நாங்கள் கற்பூரம் கொளுத்த போகிறோம். என்ன கற்பூரம் கொளுத்த போகிறோம். இப்போ எங்கள் சாலைக்காரன் பெஸ்ட் டைம் பாருங்க உறவுகளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்றதுக்கு நீங்கள் தர ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருக்குமே. என்ன அம்மா இந்த உடுப்பை பார்த்து சொன்னவா இன்றைக்கு உடுப்படுத்தினாங்க. என்ன அம்மா சொன்னோம் நல்ல வடிவாக இருக்காமே. எனக்கு தெரியலையே பார்க்க. உங்களே தெரியல, அத்தைக்காவது தெரிஞ்சிருக்கு. நான் உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாக நல்ல வடிவாக தான் இருக்கேன். சூப்பராக இருக்கேன். செல்லக்குட்டி நல்ல வடிவாக தான் பாருங்க வேறு உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட ராசாத்திலாம் இதான் எங்களுக்கு அந்த முதல் ஆம்பளை பிள்ளை மாதிரி. என்ன நான் இதை வந்து கடைசி மட்டும் வச்சுருக்கணும் சரியோ. அதான் இந்த பதிவாக இருக்கணுமா. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து இப்படித்தான் நாங்கள் 2 பேக்கோட முதல் போனாங்க. அதில் இப்படி ஒரு பேக்கை ஒரு கருத்த பேக்கை வந்து விட்டு வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ பேக்கில் புறவு பக்கத்தால் உடுப்பு கூடுது. இங்கே இது ஒரு குட்டி பேக்கு இப்படிங்க, இது ஒரு பெரிய பேக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தூர பயணங்கள்லானே நான் கண்டிப்பாக வந்து வெள்ளிக்கிழமை நான் கோயிலுக்கு போகிறதானே பலமே பார்த்தீங்கன்னா கற்பூரம் பண்ணால் இப்போ கோயிலில் வந்து நான் கும்பிட்டுட்டு தான் அம்மாக்களுக்குன்னு சொல்லி போட்டு நாங்கள் வவுனியாவுக்கு நாங்கள் போகிறோமே.
சரி நாங்கள் வலுக்கிடுவோமா? இப்போ நான் கோயிலுக்கு போயிட்டு கோயிலுக்கு முதல் போட்டு பிறகு நாங்கள் அம்மாட்ட போயிட்டு அப்படியே போவோம் வலுக்கிடுவோம். சரி தானே? நீங்களே உங்கள் வீட்டு பார்க்க உறவுகிட்ட கேட்க போகிறீங்களோ? ஏதாச்சும் தொடர்ந்து எல்லாருமே நல்ல ஒரு ஆதரவு தாரீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மற்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் கூடுதலாக கேட்கணும். என்ன கேட்குறதே இல்லையே. திலுக்குட்டி எங்க சிலுவங்க என்ன கேட்கணும் எல்லாருக்கும் ஒரு விருப்பம். சரி உறவுகளை நாங்கள் வலுக்கிட்டு டைமும் ஆகிக்கொண்டு வருது. நாங்கள் இப்போ கோயிலில் போய் கும்பிட்டுட்டு அம்மாக்கள் அப்பமா சந்திச்சு போட்டு அப்படி நாங்கள் போகிற இடங்களில் வந்து எங்கெங்கே நாங்கள் போகிறோம் அப்படியே ஒரு இடங்களை வந்து நாங்கள் வந்து காட்டிக்கொண்டே போகிறோம். தெரிந்தானே உண்மையில் என்ன பதிவாக இருந்தாலும் நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ எடுக்கிறோம். நாங்கள் அப்போ இங்கேருந்து வந்து தூர பயணம் தானே கண்டே இருந்து பார்த்திங்கன்னா பருத்திலேருந்து 3 மணித்தேலம் வேணும் உறவுகளே இந்த பைக் போகிறோம்டா. என்ன ஒரு மாதிரி நாங்கள் நல்லபடியாக போய் சேருவோம்னு சொல்லி விட்ட நீங்களும் வந்து ஆண்டவனுக்கிட்ட பிரார்த்திக்கொள்ளுங்க கடவுள்கிட்ட. ஏன்னா அதுக்காண்டி இப்போ சும்மா தெரியாது. இப்போ கொழும்புரை பண்டு இல்லை சும்மா பவுனியா போகிறோண்டாலே 30 நாட்டில் இருக்கிற பிரச்சனையை பொறுத்தவரை என்னென்ன நடக்குமென்று யாருக்குமே தெரியாது. அதுக்காக நாங்கள் வந்து போகிறோன்னா கொஞ்சம் சேஃப்டியாக தானே போகணும். நான் எப்படியும் கிட்டத்தட்ட 4:30 5 மணிக்குள்ளே போயிடுவேன். ஏன்னா நேரம் இப்போ 1 மணி ஆகுது. 3 மணித்தியால் 3:30 மணித்தியாலும் காணும். கொஞ்சம் ஸ்லோவாக போவோம். என்ன பிடிங்க. இதான் வந்து நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டுக்கு பிள்ளைகளுக்கு வந்தாங்க. ஏன்னா பிள்ளையால கொளுத்த போகிறீங்களா? தங்கச்சி சொல்லுங்க. என்ன காற்று விடுது இல்லையே? அப்போ அப்புறம் வருவோமா? பிள்ளைகள் கும்பிட்டோம். இப்போ வந்து வேலை செய்கிறபடியாக மண் பறிச்சிருக்கிறேன். வேணா இதில் கொஞ்சம் காற்று கொஞ்சம் குறைவோட வேணும் இதில். ரைட். அம்மா வணக்கம். குழாவி நிற்கிது. கற்பூரத்தை கொளுத்துங்க. சரியா? எங்கே அம்மம்மா? அம்மாங்க வீட்டை உள்ளுக்கு சமைக்கிறா. நாங்கள் இப்போ பவுனியா போகிறோம். பாரியல ஏன் பிள்ளை அம்மாங்க? ஆயிட் அம்மா கூப்பிடுவோம். நேரம் போது பேக் எல்லாம் கொண்டு இல்லையா? பேக் கொண்டு இல்லையா? பேக் அங்காடக வா ஐயா கொஞ்சித்தா. அவன் நீட்டான படியும் தானே.
அது அங்கே சமைச்சான் திலு நம்ம சமைக்கிறாவா அது பரவாயில்ல என்ன காலம் புட்டு சாப்பிடலாம் காலமே நாங்கள் சொன்னான் நீங்கள் இன்ட்ரோவில் சொன்னீங்க அப்படி அம்மா கொஞ்சம் வீடியோனாலும் கொஞ்சம் யோசனை வந்துட்டு அப்படி இல்லை மாத்த போறேன்னு சொன்னவன் நான் தான் சொன்னேன் மாடலாக இருக்கு நல்ல வெளிநாட்டு புள்ள மாதிரியே இருக்குன்னு சொல்லி இல்லை வடிவா தான் நீட்டாக தான் இருக்கு வடிவாக இருக்குல்ல இந்த ஒரு பேனை அப்பாக்கள் 2 அப்பாக்கள் சொல்லிட்டு போவேண்ணே சரி அப்போ சந்தோஷம் தானே நம்ம போயிட்டு வரோம் பாப்பா நாங்கள் பிறந்த நாடு நாங்கள் பாப்பா பிறந்த நாடு வரோம் சாரண பிறந்த நாடு வரோம் சாரண பிறந்த நாடு வரோம் ம் சரி மாமா நிற்கிறார் உள்ளுக்கு மாமா மாமா போயிட்டு வரோம் குளிச்சு சொல்லிட்டு வாங்க போட்டு வரேன்ட்டு மௌனியா போறேன் நான் முடிய வீடியோ எடுக்கிற உங்களோட உடம்பு ஒன்றும் தெரியானேப்பா குளிக்கிறீங்களே பயப்படாங்கோ என்ன செய்கிற போத்தானே வேணும் முதலாம் தேதி வருவேன் சரியா போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் சரி ஓகே பார்த்தீங்கன்னா மக்களே இப்போ நாங்கள் பேக்கெல்லாம் எடுத்துக்கொண்டு ரெடி ஆகிட்டோம் அப்பாவுக்கு போனாங்க அப்பா குளிச்சோடு நிற்கிறா தன்னை குளிச்சோடு நிற்க எடுக்கிறீங்களோ கேட்குறா நான் சொன்ன மூமெண்ட்டு பேக்கை கொழுவுங்க செட்டப்பா இதுதான் போடுவேன் எப்படி சரி இந்த கதத்துல ஏதாச்சும் அங்கேயோ அந்த அகதிகள் அங்கேயோ இதை ஏறி இருந்தோன்னே தான் சரி இந்த பேக் இதை போட்டுருக்க போகிறீங்களோ போடுங்கன்னா எனக்கு ஆ சரி சரியே சரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முருகனுக்கு வந்து சேர்ந்துட்டேன் பைக்கையும் கூட்டிட்டு எல்லாம் பேக் எல்லாம் பின்னாலாம் கிடக்குனே பைக்கெல்லாம் அங்கால கிடக்குது சரி இப்போ நாங்கள் கும்பிடுவோம் கோயில் கும்பிடுவாங்க பின்னேரம் ஆகும் போல என்ன இதில் 5 மணி ஆகும் பொண்ணு 50 நேரம் என்னதில் சரி கும்பிட்டாச்சு சரி இப்போ பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு வந்து இப்போ கொஞ்சம் லைட்டாக பசிக்குது அப்போ டைம் தாண்டிட்டு வீட்டு அம்மா சமைக்க சொல்லிவிட்டு நாங்கள் வெளிக்கிடம் லேட் ஆகிட்டு தானே கொஞ்சம் அப்போ ரோலும் டீயும் குடிச்சிட்டு போவோம் என்ன பாங்க அண்ணா எனக்கு பேப்பர் ஒன்று தாரீங்க சின்ன துண்டு ஐயோ சரி பரவாயில்ல இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ சாப்பிட்றோம் இதில்வா
உளுந்து வடை பருப்பு வடை ரோல் எல்லாம் வந்திருக்கு. இவ்வளோ என்னென்னு சாப்பிட்றேன். ஒரு வடையும் ஒரு ரோலும் சாப்பிட்றேன். சட்டப்படியாக இருக்கும் போல. குடிச்சு பாருங்க அப்படி இருக்கா நல்ல டீ. ரோல் சாப்பிட்டு காட்டுங்க ரோல் அப்படி அவ்வளோதான் இருக்குது. அப்படி நாங்கள் சாப்பிட்டோம்ப்பா. இப்போ டீ ரோல் எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து நாங்கள் இந்த பைக் விட்டுருக்க அந்த ஐயாட்ட. ஓ அவங்க அண்ணாக்கு வேண்டே? அண்ணாக்கு என்ன அவன் தட்டவடை தாங்க அப்பான். அதான் தட்டவடை வேணுமா? இருக்கோ தெரியலே. பூசோம். வண்டி கோயிலுக்கு வந்தாலேன்னு. ஐயோ திருநூறு மட்டும்தான் பூசை எழும் போல. சந்தனம் காஞ்சி போச்சு. ஒவ்வொரு முறையும் நான் தானே பூசுறேன். இதை சுற்றி பேக்லேயே வைப்போம். என்ன வாங்குற? என்ன வேண்ட போறீங்க? உங்களுக்கு பிடிச்ச வண்டி கூட போகிற அண்ணா வேணும். இது எவ்வளவு? 500 வாங்கிட்டேன். இதை மட்டும் வாங்குவோம். என்னங்க எனக்கு சிப்ஸ் தான் பிடிக்கும். எனக்கு தான். இன்னைக்கு வந்து சாப்பிட புரியல. இப்போ நான் என்ன வாங்கின உங்களுக்கு தான் 60 தானே. இது ஒன்று தான். அவ்வளோண்ணா பூனைக்குட்டி. ஹலோ வேறு எதுவும் மட்டும் இல்லையா? 620. தண்ணி பத்தி இல்லைங்க கச்சான் தட்டு இல்லை கச்சான் இருக்கும். அப்புறம் வேறு என்ன வேண்ட போகிறோம்? வேறு என்ன சோடா கட்டா வாங்கியே தர போகிறீங்க? மெஜியா கட்டி சோடா குடிக்கக்கூடாது. இல்லை மற்ற வெப்சி சோடா கூடாது. செய்கிறது தண்ணி குடிங்க. கோழிலாம் தண்ணி. எனக்கு சோடா தான் போகணும். அங்கே 1 லிட்டர். 1 லிட்டர் வேணும். சரி அண்ணா 1 லிட்டர் எவ்வளோ? சோடா நடுங்க. எவ்வளோ தெரியா? இங்கே வாங்க. எதுன்னு சொல்லுங்க எடுக்கிறேன். வெப்சி வேணும். உங்களுக்கு பிடிச்சது தான் வேணும். எனக்கு வேணாம் சோடா வேணும். 1 லிட்டரே வாங்கவோ? 1 லிட்டர் வேணும். 200 ரூபா. எவ்வளோ மொத்தம்? 600 900 என்ன எவ்வளோ இருக்குன்னு 960 ரூபா இருக்கு. 10 ரூபா இருக்கும். இல்லையே இருங்க. 6 இருந்தாலும் பாவம் தான். 500 ரூபாண்டா இருக்கு. 10 ரூபா இல்லை. சாப்பிட்டுட்டு போக கடலை அதில் கடலையும் தந்துருக்குது. இதை பிடிங்க. நான் ஏறினோன்னு தாரீங்க. தண்ணி கொஞ்சம் குடிக்கிறீங்க நீங்கள். நான் சோடா தான் குடிப்பேன்.
சோடா மட்டும் எடுக்கிறேன். வைக்கலாம் போல இருக்கு. ஓ ஒரு மாதிரி பூட்டிட்டேன். சோடா இதுக்கு ஏறணுன்னா குடிப்பேன். சரி நான் இதை கொழுவுறேன். வந்து சேர்ந்தாச்சு. இந்த பேக்கெல்லாம் கழட்டி வச்சாதான் அம்மா காணல. அம்மா வாங்கம்மா. என்ன சரியா களைச்சி போட்டிங்க. இந்த பேக்கெல்லாம் இறக்குங்க. என்னது கொஞ்சம் கொண்டு போய் ஒரு வேக்கு கூட தான் வருது வேற. சரி உங்கள் நம்ம இல்லை துப்புராய்க்கு காலம் அவடைய சுற்றியை காட்டுவோம் போட்டேன். சரி பார்த்தீங்கன்னா மக்களே இப்போ நாங்கள் இல்லாட்டாலும் கிலோட அம்மா இன்னும் நீட்டாக துப்புராய்க்கு வச்சுருக்காங்க. சரிக்கு பூங்கொண்டுகள்லாம் தண்ணி ஊற்றி அது மாதிரி நாங்களும் வந்து சேர்ந்துட்டோம். இதில் அதுதான் வாங்க இப்படியே பார்ப்போம். மீன்களை காட்டுனாங்க. ஓ நீட் பண்ணுறதுக்கு முதல் காட்டினாங்க. இப்போ நீட் பண்ணுற பிறகு பாருங்கள் அப்படி இருக்குன்னு. தண்ணி ஊற்றணும். ஆனால் கொஞ்சம் மழை விதைக்கெல்லாம் சரியான மழை என்ன. அது இதாம்மா சங்குப்பூ. இது சங்குப்பூ மரம். இது என்ன மரம் தெரியும் தெரியுமா? எது இது? மிளகு தக்காளியா? ஆ என்ன நாவலாக காய்க்கிற மிளகாய். இந்த மிளகாய் வந்து நாவல் கலரில் காய்க்குமா? பூ இல்லை இதில். இங்கே இருக்குது பூ. இங்கே வந்து வருங்க. இதே கலரில் மிளகாய் வருமா? இது இது என்ன பூவம்மா? பட்டிப்பூ. உங்களுக்கு தெரியா உண்டு? இது சுண்டங்காய் மரம். இது கொய்யா மரம். கொய்யாங்கிறது உண்டே காணும். இது என்ன கத்தாழை? கத்தாழை. ஓ கத்தாழை. கத்தாழை என்னதுக்கு உதவும் சொல்லுங்க. கத்தாழை தலைமுடிக்கு நெல்லம். வேற என்னதுக்கு நெல்லம்? வைத்தியங்களுக்கு வந்தது அல்சருக்கு நெல்லம். என்னம்மா அல்சருக்கெல்லாம் இது விடியல தனியாக ஜூஸ் அடித்து குடிக்கிறது. தலையில் இங்கே வந்து பாருங்க. இப்போ எங்கட இந்த மிளகாயில் எவ்வளோ காய் இருக்குண்டு. இங்கே போன முறை வரையக்குள்ள ஆயில போட எங்களுக்கு பிறகு ஆயில்ல போல அம்மா. அங்கால ஒரு குட்டி கோயிலுன்னு இருக்கேன். எங்கட கோயிலோ உங்களோட காணிக்கான்னு இருக்கேன். எங்கட கோயில் இது அம்மன் கோயில். ஆனால் பின்னால் ஃபுல்லாக துப்புரவா குளம் இருக்கேன். பின்னால் டிராக்டர் உள்ள வாரண்டதான். பிறகு இன்றைக்கு வேறு நாளைக்கு வேறு அவன் தானே அவ்வளோ இருக்கு. அப்புறம் இந்தியாவில் ஃபுல்லாக துப்புராக்கு தானே போகணும். எங்கால இதெல்லாம் உள்ள தேவையில்லை. இந்த சைட் அப்படியே உள்ளது, அப்படியே பின்பக்கம் உள்ளதா சரி. தேவையில்லை தான் உங்களுக்கு செடியலோ. சரி அப்போ ஓகே நாங்கள் போய் இப்போ சாப்பிடுவோம். சரியா பசியால் இருக்கு. சரி சாப்பிடுவோம். சரி ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து சேர்ந்து நாங்கள் கிட்டத்தட்ட நேரம் வந்து 5 மணிக்கு மேலே ஜனதில் உண்மையில் வந்து அத்தை வந்து சொல்லியிருந்தாங்க வேலைக்கு வர சொல்லி. ஆனால் டைம் பத்தையில் அதனால வந்து லேட் ஆகிட்டு வேறு
என்ன பைக்கில் நான் வந்தது, அதனால் வந்து கொஞ்சம் சிலவத்தான் வந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன இது என்ன இது இது வந்து முருங்கைக்கீரை, இங்கே பீட்ரூட், இங்கே பார்த்தீங்கன்னா ரஜ்ஜியன்னு இது ரஜ்ஜியே ஈரப்பிலாக்கையா ஏதோ உண்டு ரஜ்ஜி இல்லை அப்போ என்ன வெள்ளிக்கிழமை நான் ரஜ்ஜி என்னச்சு சரியாக்கும் கதையன்ட்டு. லைட்டாக சாப்பிடுவோம் என்ன இந்த கடவுளியெல்லாம் சோட்டிஸை சாப்பிட்டது எப்படி வந்து அனுபவம் பசிக்கவே இல்லை. எங்க மண்ணா அப்பா அங்கே புல் மூட்டை போறேன்ட்டு போயிட்டாரு. நல்லா இருக்கு சாப்பாடு. இது எப்படி இருக்கு அதான் சொல்ல தெரியல. ரஜித்தன்மை மாதிரி தான் கிடக்கு, ரச்சி மாதிரி தான் கிடக்கு. ரச்சி இல்லை ஈரப்பா. மரக்கறியோட போட்டு விட்டீங்களேம்மா. என்ன அது அதான் கொஞ்சம் சைட்டால் இருந்தாலும் எனக்கு ஒரு நீங்கள் வெள்ளிக்கிழமை சாப்பிட்றீங்களா? உண்மை இங்கே இந்த விரதத்துக்கு ஏற்ற மாதிரி தாங்க. அப்போ எனக்கு மட்டும் எதுவும் பொறிச்சு தாங்க. வெந்தயங்கள் ஊற விட்டு தேனை பண்ணிட்டு வார். வரையக்க சொன்னார் வெந்தயம் சின்ன ஜீரகம் எல்லாம் ஊற வச்சு அவிச்சு தராட்டிக்கு இங்கேயும் வாடகை வீடு பார்த்துருந்து அந்த வீடியோ முடியுமா? சரி, ஓகே. வர நீங்களும் இப்படி சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறேன். நாங்களும் ஏதோ வகையில் நல்ல மாதிரிலாம் வந்து சேர்ந்துட்டோம். உண்மையில் சரியான மாதிரி அழுப்பாக ஒரு கணக்கு வீடியோ வந்து கண்டிப்பாக நான் போடுவேன், ட்ரை பண்ணுறேன். நான் அப்லோட் பண்ணுறது அங்கே பவுனியாக தான் போடுவேன் வேணே. இப்போ நான் இருக்கிற இடம் ஓமன் தானே. ஓமன் தானே இது என்ன கூட பரநட்டக்கல்லாம் இருக்கிறோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். இந்த கருத்துக்களை மறக்காமல் ஃபோன் பண்ணுங்க. நாங்கள் வந்த விடையே உங்களுக்கு தெரியும், இன்றுவிலே நான் சொல்லியிருப்பேன். எங்களோட வீட்டு வேலை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னே. நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் வேலையை. இந்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புதிய காணொலியில் நாளைக்கு தான் சந்திப்பேன்.